மேலே இங்கே தான் ஆணி வச்சுருப்பாங்களா ப்ரோ? நீங்கள் தான் இங்கே தூக்கு போட்டு இறந்து சொல்கிறாங்க. உண்மையா உண்மையாக இருந்தால் அதான் சவுண்ட் போடுங்க. ஹலோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி வீடியோவுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 15 வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம் கைஸ். வீடியோவுக்கு நானும் நம்ம தர்ஷன் வந்திருக்காரு. நான் வந்து பார்ட் 3 வந்திருப்பேன். அது இல்லாமல் அமானுஷமானலாம் நடந்திருக்கு. அதனால் திரும்பவும் அண்ணா கூட வரலான்னு இருந்தேன். அதனால தான், அதுவும் இல்லாமல் நான் வந்து ஊரில் இருந்தனால இத்தனை நாள் வரல கைஸ். அதனால் நான் திரும்பவும் வரலான்ட்டு இந்த ஊருக்கு வந்து பின்னா இந்த அண்ணா கூட வரேன். இவன் யாரும் இல்லை கைஸ், என் பெரியம்மா பையன். அவன் கடைசி பையன். பார்ட் 3 வந்திருப்பாங்க கைஸ். இவன் வந்துட்டு அதில் கொஞ்சம் நிறைய உருவம்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு கொஞ்சம் பார்ட் 4 வந்திருந்தேன். பார்ட் 4 கூட வந்துடுவான். பார்ட் 4 கூட வந்திருப்பாங்க கைஸ். இவன் அது பார்க்கலாம். 2 வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் கைஸ், பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சரிங்க கைஸ், அந்த இடத்தோட ஸ்டோரி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் கைஸ். கைஸ், இந்த இடத்தோட ஸ்டோரி என்னென்னா, அந்த வீடு வந்து அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த தாவில் சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. சூசைட்னா அங்கே தூக்கு மாட்டி இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அது உண்மை என்னான்னு தெரியல கைஸ். அது அங்கே பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போனாங்க கைஸ். வீடு ஒரு மாதிரி லைனாக இருக்கும். அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது கைஸ். அது அதனால தான் கைஸ் நம்ம வீடியோவுக்கு போகிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸு இவங்க லவ் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு போயின்னு தெரியல கைஸ். அதனால் வீட்டுக்குள்ளே போயிட்டுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் தான் கைஸ் வீடியோ எடுக்க நானும் நம்ம தர்ஷன் வந்துருப்பார். இப்போ அவர் தான் கேமரா வச்சுருக்காங்க. சரிங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. மேலே இங்கே தான் ஆணி வச்சுருப்பாங்களா ப்ரோ? ப்ளஸ் சிம்பிள். ஓகே, இல்லை சூனி ஏதோ வச்சுருப்பாங்களா ப்ரோ? ஏதோ சூனி தான் வச்சுருப்பாங்களாட்டுக்கிறாடே. ஜன்னல் பாரு, அந்த காலத்து ஜன்னல். ஆளுங்க இருக்க வரலாம் பாருங்க. சேஃப்டி ப்ரோ சேஃப்டி. புரியுதடா? சரி, என் கூட ஒரு பையன் வருவான் ப்ரோ. சரி ப்ரோன்னு வருது தம்பி. இடமே அசிங்கமாக இருக்கு ப்ரோ. பின்னாடி அப்படி காடு மாதிரி இருக்குது கைஸ். போங்க. இல்லை, நீங்கள் தான் இங்கே தூக்கு போட்டு இறந்துதான் சொல்கிறாங்க. அது உண்மையா? கம்பி மாதிரி இருக்கு. மேலே எப்படி இருக்கு அப்படி. இது சவுண்டு தானே ப்ரோ? யாராவது இருக்காங்க பாருங்க இல்லையா? கைஸ், இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ரூம்பு. ஆனால் இடம்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது கைஸ். இதெல்லாம் எப்படி நம்ம கதவு இதாச்சு தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, முன்ன வந்து ரொம்ப இங்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் வந்துச்சு. இல்லை, நீங்கள் ஏட்ட காமிங்க. தெரியுமா கிளியரா? நீங்கள் தான் இங்கே தூக்கு போட்டு இறந்துன்னு சொல்கிறாங்க. உண்மையாக இருந்தால் அதான் சவுண்ட் போடுங்க. இல்லை தான் நான் இருக்குன்னு சொல்லி சவுண்ட் போடுங்க. ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. நீங்கள் தான் பண்ணாதியா? ஹலோ, யாரும் தான் நல்ல மாதிரி சவுண்ட் கேட்ச்சு. சவுண்ட் கேட்ச்சு ப்ரோ. ஹலோ, இல்லை முன்னாடி வர முடியுமா? உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் தூக்கு போட்டு தான் இங்கே இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. உண்மையா? ஹலோ
இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆணி இருக்கு. இங்கே பாருங்க, அது இங்கே பாரு, அப்படியே கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே மேலே கூட 2 ஆணி இருக்கு. கொடுங்க. நீங்கள் ஏதோ கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க. சரி, நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது உதவினா வேணுமா? ஹலோ சரி, ஹலோ சரி, ஏய் ஹலோ, எங்கேருந்து உழுது? தெரியல. பேச சவுண்ட்லாம் கேட்கல. ஏதோ சவுண்ட் கேட்குது. நடக்கிற மாதிரி நடக்கலாம், ஏதோ சவுண்ட் கேட்குது. ஓ, ஆளு மட்டும் தெரியல. யாரு? ஹலோ, இல்லையா முன்னாடி வர முடியுமா? சரி, முன்னாடி வரலாம் கூட பரவாயில்ல. உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உங்கள் பேர் என்ன? சரியான ஸ்மெல் இல்லை ப்ரோ. அந்த பக்கம் யாரும் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ யாரு? பாருங்க கைஸ், அந்தாட்ட ரோடு இருக்கு. சரியான செம்ம ஸ்மெல்லு கைஸ். ஆனால் செம்ம ஸ்மெல் இல்லை ப்ரோ. தர்ஷன் ஏதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு பாரு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? உங்களுக்கு ஏதாவது உதவி இல்லைன்னா ஏதாவது சாப்பிட வேணுமா? இப்படி வந்தாங்க. கல் ஏதாவது விழுந்துற போகுது அந்த பக்கம். இல்லை யாரோ, இல்லை ஆள் யாரா இருக்கீங்களா? இல்லை எங்களை அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் வீஸ் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். உங்களை நாங்கள் வந்து எந்த அட்டாக் பண்ணல. அதே மாதிரி நீங்களும் எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து வீடாட்டுருக்கு. அந்த இந்த தகவல் எந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தான் கேப்சர். ஆனால் எனக்கு இந்த அப்படியே இது பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் இதாச்சு. இல்லை அந்த ரூம் போகலாமா? நாங்கள் அந்த ரூம் போகலாம். ஒரு டைம் இங்கே தான் இந்த வீடியோ எடுத்தேன். இங்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரது இந்த பக்கம். அதை வந்து அன்றைக்கி வந்து எடுத்தது. இது பூட்டி இருக்காட்டுது. ஓப்பன் பண்ண முடியும் பாருங்க. ஏய், கதவுலாம் சும்மா தான் இருக்காட்டுது. ஹலோ, ஆள் யாரா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருந்த வீடாட்டுது. பாருங்க இது அப்படின்னா இது அதெல்லாம் ஒன்று தான் நாட்டுக்கு. பாருங்க ஏதோ எரிச்சிருக்காங்களா இருக்கீங்க. ஹலோ யாரு? ஹலோ, லைட் ஆஃப் பண்ண முன்னாடி வருவீங்களா? இங்கே பாருங்க ப்ரோ, சாமி ஃபோட்டோ ஓட்டுக்கிறா. தர்ஷன் இங்கே தான் கம்ப்ளீட். இதை கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்படி வந்துடும், இப்படி இங்கே வந்து இங்கே வந்து இதை கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த இடத்துல ஏதாவது சவுண்ட் போடுங்க. சரி, யாரோ உடச்சிருக்காங்களா? எடுத்து வேணுமே. சரக்கு அடிக்கிற இடம் மாட்டேங்குது ப்ரோ. இது ரொம்ப ஆக்டிவிட்டியா நடக்குது. அதனால நம்ம வந்து கிளம்பலாமா? ஏய் ஹலோ, ஏய் ஏய் சரி, நான் கிளம்புறேன். அந்த கதவு நீங்கள் ஒழுங்காக திறக்கிறீங்களா? நான் கிளம்புறோம். ஹலோ ஏய் சரி, நம்ம கிளம்பலாமாடா? எதுவுமே ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது. இந்த எப்படி இதை கேமரா எப்படி? யாரு? ஹலோ
இந்த கதவு நீங்களே சாத்தினீங்க. சரி கிளம்பலாமாடா, ஏன்னா எதுவும் ரொம்ப ஸ்மெல்லாம் வருது, கிளம்பலாம். சரிங்க சார், நான் வீடியோ இதோட முடிச்சிடலான்னு இருக்கேன். கரெக்டாக தெரியுமா? சரிங்க சார், நான் வீடியோ இதோட முடிச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்மெல்லு கீழெல்லாம் காமிச்சிருப்பேன். இந்த கதவு நாங்கள் கிளம்புற சொல்லணுன்னே, ஆனால் நேரில் என் முன்னாடி ஒரு டைம் வர முடியுமா? சரி, ஹலோ சாமி சொல்லுங்க. இங்கே தான் ஏதோ போட்டு அடிச்சிருக்காங்க அதுக்கு. எந்த போயிங்க அங்கே அங்கே ஒரு கிணறு இருக்கு பாருங்க. எனக்கு காமிங்க கிளியராக எனக்கு காமிங்க. ஒன்று சொல்லுங்க. இது ஏதோ தொட்டி மாதிரி ஆகுது. நான் பிடிச்சிவாங்க, நான் முன்னாடி போகிறேன். இது ஆக்டிவிட்டி தான் பார்க்கலாம். அப்படியே வாங்க. ஏதோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கல. இப்படி இடமே இப்படி சைலண்டாக இருக்குல்ல. சரி கிளம்பாமா? சரிங்க சார், வீடியோட இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த கதவுலாம் சாப்பிட்டு அது எனக்கே அப்படியே புரியலைங்க. ஸோ ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி இது பண்ண மாதிரி இருக்குது. சார் நான் கிளம்புறேன். நான் ஒரே டைம் முன்னாடி வர முடியுமா? எந்த சவுண்டுமே இல்லை, அப்படியே சைலண்டாக இருக்கு. ஸோ ஓகே, அடுத்த டைம் வந்தால் என்கிட்ட பேசுவீங்களா? என்ன சவுண்ட் வந்துச்சு? ஏய் ஹலோ, வர இங்கே சவுண்ட் வந்துச்சு. இங்கே யாருமே இல்லை. சரி, வீடியோ முடிச்சிடலாமா? ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சு பேசிட்டு. நான் பக்கத்தில் ரோடு இருக்கனால நிறைய சந்தேகம் வரலாம். ஏன்னா அங்கே ஏறிட்டு பேசிட்டோம். நான் ரோடு சரிங்க, வீடியோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து எந்த ஆக்டிவிட்டியும் நடக்குது. ஏதாவது ஒரு வாட்டி 2 அப்படி தான் நடக்குது. நம்ம வந்து திரும்ப வரணும்னா நீங்கள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சவுண்ட் கேட்டுச்சு தானே? ஒரு ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கம்மியான ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்குது. நீங்கள் வந்து நிறைய லைக் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் திரும்பவும் வரலான்னு இருக்கோம். சரி, வீடியோ முடிச்சுக்கலாமா இதோட? சரி கிளம்பலாம். என்ன பிடிக்கும்? சரிங்க சார், நான் வீடியோ கரெக்டாக தெரியுங்களா? சரிங்க சார், வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். கை மட்டும் முடிச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குண்ணா? சரிங்க சார், வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அடுத்த டைம் தனியாக வந்து என்கிட்ட பேசுவீங்களா? சவுண்ட் ஆனால் எதுவும் கொடுக்குறாங்க சார். அடுத்த டைம் வர உங்கள் பேரை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி ஓகே, நீங்கள் சார் நான் கிளம்புறேன். ஓகே பாய். சரிங்க சார், வீடியோ நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் கட் பண்ணிடுறேன் வீடியோ. பாய்.